Good morning, team. Yes, in fact, இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த செஷன் வந்து ஒரு 3 டேஸாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு, நாளைக்கு, ஆஸ் வெல் அஸ் மண்டே. ஸோ இந்த 3 டேஸ் நம்ம பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாத்தையுமே இந்த 3 நாள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு நாள் செஷன் அப்படிங்கிறது ஒரு 1 to 1.5 hours, மேக்ஸிமம் 1.5 hours நம்ம லிமிட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து 3 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இல்லை டைரெக்டாக பண்ணும்போது எனக்கு மினிமம் வந்து 2.5 to 3 hours வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டுமே எனக்கு தேவைப்படும். பட் சின்ஸ் இப்போ வந்து ஆன்லைனில் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு 1.5 hours. ஸோ நாளைக்கு அதே மாதிரி ஒரு 1.5 hours. மண்டே பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில. அதுக்கப்புறமாக இந்த டைரக்ட் செல்லிங்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஆல்மோஸ்ட் 2005 எண்டு 6ல வந்து நான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன். வெஸ்டீஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைரக்ட் செல்லிங்ல ஒரு 11 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வெஸ்டீஜ்ல வந்து இப்போ அனதர் ஒரு 1 or 2 monthsல க்ளோஸ் டு 5 years நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் 15 years டைரக்ட் செல்லிங்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 9 years இன் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணேன். இப்போ என்னோட கெரியர் ஆல்மோஸ்ட் ஒரு 24 years கம்ப்ளீட் ஆகி, இன்ஃபேக்ட் சில்வர் ஜூபிலின்னு சொல்லலாம். ஸோ 25th இயர்ல என்னோட கெரியர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த 2 செக்மெண்ட்டுமே ஃபார்மசூட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இதை பொறுத்த வரைக்குமே இது எல்லாமே பேசிக்கான ஹெல்த் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஹெல்த் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்டா இருக்கும்போது அதுல நமக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்டெப்த் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 2 விதமா நம்ம பார்க்கலாம். சரி, எதை பத்தின நாலேஜ் நமக்கு வேணும்? டிசீஸ் பத்தின நாலேஜ் வேணுமா? டெஃபினட்டா நமக்கு டிசீஸ் பத்தின நாலேஜ் அவசியமே கிடையாது. அப்ப எதை பத்தி நமக்கு தெரியணும்? ஸோ நம்ம ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் பத்தின இன்டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன, இது எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் மேபி என்ன வந்து யூடியூப் லைவ்ல அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்ல வந்து நீங்க பார்த்துருக்கலாம். மேபி சில பேர் என்ன நேர்ல பார்த்துருக்கலாம். அண்ட் மேபி நிறைய பேருக்கு வந்து நான் யாருன்னே கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன அறிமுகம் தான் இப்போ நான் கொடுத்தேன். வெஸ்டீஜ்ல நான் ஜாயின் பண்ணி என்ன இப்போ இருக்கக்கூடிய டெசிக்னேஷன்றது சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். அண்ட் நான் பேசிக்கா காஸ்மெட்டிக்ஸ் தவிர, ஸோ மிஸ்லாஃப் மிலன், அஷூர் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் வந்து நான் ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி என்னோட ஒரு ஃபேவரட் ஏரியா அப்படிங்கிறது தான் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது தவிர ஏர் பியூரிஃபையர் இருக்கு, வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு, அண்ட் ஈவன் நம்ம ஹெல்த் ஃபுட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஹோம் கேர் நீட்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை விதமான ப்ராடக்ட் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமான ட்ரைனிங்ஸ் வந்து நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி நீங்க யூடியூப்ல ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம மீட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் மேபி ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசெண்டாக எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜஸ், வாய்ஸ் மெசேஜஸ் அண்ட் சில போட்டோஸ்லாம் அனுப்பிட்டு வரீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பட் பிஃபோர் தட் அதுக்குள்ள நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, சரி அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நிறைய பேர் நம்ம பார்க்கும்பொழுது எஸ் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு பேஷண்ட் ஆர் மேபி நமக்கு தெரிஞ்ச யாரோ கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த ரெக்வஸ்ட் எனக்கு வரும்போது என்னால் இமீடியட்டா எவ்வளோ ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை நான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி இப்போ எவ்வளோ நாள் நானே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்னோட ஏரியா எங்க அப்படின்னா, நான் உங்களுக்கும் மெயினா அந்த கற்றுக் கொடுக்கணும். அப்போ நாளைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும், ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஸோ நீங்க என்ன முதல்ல ப்ராடக்டை பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ், இந்த நாலேஜ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எஸ் டெஃபினட்டா வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இந்த செஷன் வந்து ஒரு 3 days செஷனை வந்து நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த செஷன் வந்து நீ கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை அட்டன் பண்ண முடியாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் இன்னைக்கு செஷன் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ லிங்க் வந்து ஐ திங்க் மிஸ்டர் ஷெரீப் வந்து அவர் ஷேர் பண்ணுவாரு, டீம்ல வந்து ஷேர் பண்ணுவாரு. ஸோ யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு நடந்த இந்த செஷனை வந்து கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக்ஸ் தான் முதல்ல நீங்க பார்க்கணும். ஸோ இந்த பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் சப்ளிமெண்ட்ஸ்னா என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
அப்ப நாளைக்கு அந்த செஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த பார்ட்டை வந்து எல்லாருமே பார்க்க சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அதை பார்த்தாங்கனால நாளைக்கு இன்னும் நிறைய பேர் வந்து கட்டாயமாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இன்னும் ஒரு நல்ல நாலேஜ் வந்து அவங்க கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபைன். ஸோ ஐ திங்க் நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ள நம்ம போகலாம். அண்ட் ப்ரோக்ராம்குள்ள போறதுனால இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சப்ஜெக்ட் குள்ள இருக்கணும். அதனால என்னோட வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முடியும் போது என்னோட வீடியோ அகைன் நான் ஸ்டார்ட் பண்றேன். எஸ், இன்னைக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, சரி நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், அப்ப நான் ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும்? அப்ப என் உடம்புல பாதிப்பு இல்லை, பாதிப்பு இல்லாத போது நான் சப்ளிமெண்ட் எனக்கு அவசியமே இல்லை. அப்ப யாருக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம்? யாரோ உடம்பு முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டவங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, எடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, அப்புறம் என்ன பண்ணலாம்? இன்னொரு 2 பேர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 பேர் கொடுக்குறோம், அவங்களும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, எடுத்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எனக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன யோசிப்போம்? நம்ம இதுக்கப்புறம் இதை நம்ம சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிப்போம். ஏன் இவ்வளவு ஒரு தயக்கம், ஏன் இவ்வளவு ஒரு பயம் வருது சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது? ஏன்னா நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸை எப்படி பார்க்குறோம்? ஒரு மெடிசனா பார்க்கணும். அப்போ ஒரு மெடிசனா பார்க்கும்போது என்ன ஆகுது? அப்போ ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நோயாளிகளுக்கோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெனிஃபிட் போல இருக்கு அப்படின்னு தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் வந்து அங்கே போக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் வெஸ்டீஜ்குள்ள நான் ஜாயின் பண்ணும்போது வெஸ்டீஜ்ல என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து இங்க தேவை அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இல்லை. பிகாஸ் நான் டைரக்ட் செல்லிங் இருந்திருக்கேன், பட் வெஸ்டீஜுக்கு என்ன தேவைங்கிறது என்னால் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க முடியல. அப்ப நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸோட வியாபாரம்ங்கிறது ஒரு 1 crore அந்த அளவுக்கு வந்து நடந்துட்டு இருந்தது. அப்ப நம்மளோட டோட்டல் வியாபாரம்ங்கிறது ஒரு 6 கோடி அது மாதிரி இருந்தது. அந்த 1 crore ப்ராடக்டோட மூவ்மெண்ட்டும் எங்க அதிகமாக போச்சு அப்படின்னா, டிசீஸ் ஓரியன்டா போயிட்டு இருந்த செக்மெண்ட் அது, காலகட்டம் அது. அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, அப்ப வெஸ்டீஜ்ல ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது இப்படிதான் மூவ் ஆகுது. அப்ப இதை வந்து நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இதை பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்னா என்னங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன் நம்ம சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்தணுங்கிறத முதல்ல நான் புரிய வைக்கணும். அப்போ அதுல இருந்து படிப்படியா டெவலப் பண்ணி இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த மாடியூல் அப்படிங்கிறது இது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு மாடியூல். ப்ராடக்ட்ஸ், எஸ், ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கம்பெனியோட ஸ்லைட்ஸு. ஸோ அதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில ஸ்லைட்ஸ் நான் ஆட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணேன். எல்லாமே ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இது சிம்பிள் ப்ராடக்ட் ட்ரைனிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் இது சிம்பிள் ப்ராடக்ட் ட்ரைனிங்னா, ஒரு ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளான விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நான் கொடுக்க போறேன். அப்போ இந்த நாலேஜ் நான் கொடுக்க ஆரம்பிச்ச டைம்ல இது கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடத்துல இந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்து மக்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, அப்ப வெறும் 1 கோடி ரூபாய் நடந்துட்டு இருந்த ஹெல்த் கேரோட ப்ராடக்ட்ஸோட வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு 2 இயர்ஸ்ல 3 கோடி 3.5 கோடி அளவுக்கு வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே மூவ் ஆக ஆரம்பிச்சு. தமிழ்நாடோட என்டையர் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அப்ப ஏன்னா சப்ளிமெண்ட்னா என்னங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னாச்சு, எனக்கு நோய் இருக்கோ இல்லையோ நான் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு முதல்ல மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் சில கேள்விகள் அப்படிங்கிறது மனசுல இருந்தாங்க. அடுத்த விதமான கேள்விகள் என்ன வரும்? ஜெனரலா கேட்கறாங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி இதை நான் டாக்டர் கிட்ட கேட்காம எப்படி நான் இந்த ப்ராடக்ட்ல நான் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரி, இந்த ப்ராடக்ட் நான் எடுக்க ஆரம்பிச்சேன், ஒரு ஒன் மந்த் எடுத்தேன், இல்ல 2 months எடுத்தேன், 3 months எடுத்தேன், எனக்கு நான் இப்ப நல்லா ஆயிட்டேன், என்ன உடம்புல அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும்? அதான் நல்லா ஆயிட்டேன், நல்லான பிறகு நான் எதுக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும்? எத்தனை நாள் நான் எடுக்கணும்? சரி, இதை நிறுத்திட்டா அதுல இருந்து திரும்ப நமக்கு அந்த பழைய பாதிப்பு வருமா? அப்ப இத்தனை விதமான கேள்விகள் மக்கள் கேட்கறாங்களா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் நமக்கே முதல்ல இவ்வளவு சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் நமக்கே இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் என்னன்னா, சப்ளிமெண்ட்ஸ் நான் முதல்ல எடுக்கலாமா வேணாமாங்கிற தயக்கம் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த செஷன்ஸ்ல இந்த தயக்கம்ங்கிற விஷயத்தை வந்து நான் டோட்டலா பிரேக் பண்ணுவேன். அது நீங்க போக 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 நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காமன் கேள்விகள், இந்த காமன் கேள்விகளுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதையுமே இந்த 2 நாளுக்குள்ள உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவேன். நாளைக்கு நம்மளோட செஷன் முடிஞ்ச பிறகு ஃபர்தரா உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய செஷன் உங்க டவுட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. நாளைக்கு செஷன் முடியும் போது அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் டெஃபினட்டா நம்ம லாஸ்டா ஒரு 10-15 minutes அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ ஐ திங்க் இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னவர் தான் ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாமனிதர். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர் கிளினிக்ல பாத்தீங்கன்னா இவரோட போட்டோ வந்து அங்க மாட்டியிருப்பாங்க. ஏன் ஹிப்போக்ரட்டிஸ் முக்கியம்னா, ஒரு ஒரு மருத்துவம்னா என்ன, மருத்துவ முறைங்கிறது எப்படி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத புரிய வச்சவர் இவர் தான். அவர் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆனா உணவே மருந்துங்கிறது என்னாச்சு, நீ காலப்போக்கில் மாறி மருந்தே உணவுங்கிற அளவு தான் இன்னைக்கு நம்ம லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன, வெல்னஸ். அப்ப வெல்னஸ்ங்கிறது என்ன, எந்த காலகட்டத்திலுமே நம்ம உடம்புக்குள்ள நோய் வரக்கூடாது. இது பேசிக்கா ஒரு வெல்னஸ். இரண்டாவது, அப்படியே நோய் வந்தாலுமே அதை முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா நம்மளால வாழ முடியும். ஒரு காலகட்டத்துல 100 வயசு உயிர் வாழறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ஒரு சவாலே கிடையாது. அந்த அளவுக்கு ஈஸியா வந்து 100 வயசுல உயிர் வாழ்னாங்க. ஆனா இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த 100ங்கிறது இப்போ 80 இல்ல 70ங்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சில இப்போ ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலகட்டம் போயிடுச்சு அப்படின்னா அது 60, 50 வயசுல கூட வந்து மரணம் வரலாம். அந்த எக்ஸ்பெக்டன்சிங்கிறது இன்னும் குறைய ஆரம்பிக்கலாம். காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம உணவுல இருந்து நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள். நம்ம என்னதான் வித்தியாசமா நம்ம சாப்பிடலாம். இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம், இல்ல சிக்கன் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், இல்ல என்ன வேணா நம்ம வித்தியாசமா சாப்பிடலாம். ஆனா நம்ம உடம்புக்கு தெரிஞ்சது எல்லாமே அது இட்லியா, பூரியா, பொங்கலா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம உடம்புக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். என்னன்னா, இது நார் சத்தா, இது கொழுப்பு சத்தா, இது தாது பொருட்கள், விட்டமின்ஸ் மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாது பொருட்களா, இல்ல இது சர்க்கரை சத்தா, இல்ல இது புரத சத்தா, இதுதான் முதல்ல நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் தெரியும். அப்போ நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அதுல இருந்து என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதோ அது நம்ம உடம்பு வந்து கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணி எல்லா செல்களுக்கும் அனுப்புது. ஸோ செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்குது. இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் முறையாக செல்களுக்கு போய் சேரல, கிடைக்கல. அப்ப ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. இதான் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி. ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன ஆகும், நமக்கே ஒரு தடுமாற்றம் வரும். மூடு ஸ்விங்ஸ் அப்படின்னா ஒரு நேரத்துல நல்லா பாசிட்டிவா இருக்கும், ஒரு நேரத்துல வந்து அப்படியே ரொம்ப எரிச்சல் இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது இருக்காது. நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம், தலைவலி இருக்கும், மசில் வீக்னஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வளரக்கூடியதுதான் காலப்போக்குல சர்க்கரை நோயாக மாறலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம், புற்றுநோயாக மாறலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம், கணையம் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள நோய் வரத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறைகள். ஸோ இதான் ஒரு 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் எழுதி வச்சுட்டு நீங்க போனாரு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் காலப்போக்கில் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இது மாற 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம டோட்டலா நீ காத்துல பறக்க விட்டோம். அப்ப நீங்க நம்ம என்ன கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்குக்கும் வயிற்றுக்கும் தான் கிடைச்சிட்டு. உண்மையிலே உடம்புக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. இதை இன்னும் சிம்பிளா ஒரு கான்செப்ட் நான் புரிய வைக்கிறேன். ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ்பர்க் அப்படிங்கிறது என்ன, பனிப்பாறை. இப்போ இந்த பனிப்பாறையை நம்ம பார்க்கிறோம். இது கடல் மட்டத்துக்கு மேல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பனிப்பாறை. ஜெனரல் இந்த பனிப்பாறையை பார்க்கும்போது இது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து இது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம கண்ணுக்கு மேல தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதை பார்க்கறதுக்கு பெருசா வந்து நமக்கு தெரியுது. ஆனா இந்த பனிப்பாறை கடல் மட்டத்துக்கு மேல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உண்மையான ஒரு பனிப்பாறையோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பனிப்பாறை கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பனிப்பாறை பெருசா தெரியுதுங்களா, இல்ல கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பனிப்பாறை வந்து பெருசா தெரியுதுங்களா? எஸ். இப்போ நம்ம கன்க்ளூஷனை மாத்திடுவோம். என்ன மாத்திடுவோம் அப்படின்னா, கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பனிப்பாறை தான் இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரியுது அப்படிங்கிற கன்க்ளூஷன் நம்ம வந்துடும். இதுதான் என்ன சொல்றோம், நோன் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். நோன் அப்படின்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அன்னோன் அப்படின்னா என்ன, நமக்கு தெரியாத விஷயம். அப்ப கடல் மட்டத்துக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியதான் நம்மளால இது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அது சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமாங்கிறது நமக்கு புரியாது. ஏன்னா இன்னைக்கு மனித உடலும் இந்த பனிப்பாறையும் ரெண்டும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் இந்த பனிப்பாறை இதை பத்தின வந்து ஒரு படமே வந்திருக்கு, எல்லாருமே பார்த்திருப்பீங்க, டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு படம். சோ அதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ நோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நோன் அப்படிங்கிறது என்ன, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்கள்.
சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாத ஒரு தன்மைகள் ஏற்படலாம். ஸோ இது மாதிரி பல விதமான நோய்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நோய்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம உடம்புக்குள்ள இந்த நோய்கள் வந்த பிறகு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட். டாக்டர் போய் பார்க்குறோம், மெடிசன்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆகும்? வாழ்நாள் முழுக்க கண்டினியூஸா மெடிசன் 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 மெடிசன்ட்டு மெடிசன்ஸ் தான் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எது தெரியாத விஷயம்? ரூட் காஸ் அப்படின்னு சொல்றோம். ரூட் காஸ்னா இந்த நோய்கள் எப்படி ஏற்படுது, எதனால ஏற்படுது? ஒரு சர்க்கரை நோய் இருக்கலாமோ, இல்ல ஒரு மூட்டு வலி இருக்கலாம், இல்ல குழந்தை இல்லாத தன்மை ஏற்படலாம், இல்ல ஒரு புற்றுநோய் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நோய்கள் எப்படி, எங்கே இருந்து உருவாகுது, எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே என்னவா இருக்கணும்? டாக்டரா தான் இருக்கும். பட் இப்ப எல்லாருமே டாக்டராக முடியாது, பாசிபிலிட்டி இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன்ங்கிறது என்ன? வருமுன் காப்போம். ஸோ நோய் வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய சக்தியை நம்மளால நம்ம உடலுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நோய் எப்படி வருது நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது ஒரு கடல் மாதிரி. அதுக்குள்ள நம்ம ஃபுல்லா வந்து இறங்க முடியாது. ஆனா இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, கை கடக்கமான ஒரு வார்த்தை, ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது. அந்த டைட்டானிக் படம் சொன்ன இல்லைங்களா? எஸ். ஏன்னா அந்த படத்துல அந்த கப்பல் வந்து முழுகவே முழுகாது அப்படின்னா அந்த கப்பல் கிளம்பிச்சு. உண்மையிலேயே இந்த பனிப்பாறை அப்படிங்கிறது கடல் மட்டத்துக்கு மேல, அதாவது அந்த கப்பலோட மேல் பகுதியில் எங்கேயாவது தட்டியிருந்தா கூட இவ்வளவு பெரிய ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்காது. ஆனா என்னாச்சு? அந்த கப்பலோட அடிப்பகுதியில இந்த பனிப்பாறை மோதி தண்ணி உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்ப கிளம்புன அன்னைக்கே நைட்டே என்ன ஆயிடுச்சு? அந்த கப்பல் ரெண்டா உடஞ்சி கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. இந்த படத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்பகுதிங்கிறது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில உடலோட அடிப்பகுதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட் காஸ். ஸோ இந்த ரூட் காஸ் இத நோய் வராத அளவிற்கு நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா இந்த மாதிரி நோய்கள் வராமல் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால்தான் ஒரு நோய் வந்த பிறகு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல அந்த நோயே வராமல் தடுத்துக்கிறது புத்திசாலித்தனமாங்கிறத இப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மருத்துவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர். 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர். அந்த டாக்டர் யாருக்கு முதல்ல போய் மருத்துவம் பார்ப்பாரு? ரொம்ப கஷ்டப்படுறவங்களா, இல்ல வந்து ரொம்ப நோயினால பாதிக்கப்பட்டவங்களா? டெஃபினட்டா ரெண்டுமே கிடையாது. யார் இன்னைக்கு பணம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு மருத்துவ வைத்தியம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த கொரோனா லாக்டவுன் அது இதுன்னு சொல்லி நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, கொரோனா ஒரு ட்ரீட்மெண்ட்ல இன்னைக்கு நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனீங்க அப்படின்னா நார்மல் கொரோனா பாதிப்பு இருந்தாலே 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் செலவாகும். அதுல மூச்சு திணறல், வென்டிலேட்டர் போகக்கூடிய அளவுக்கு நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் அப்படின்னா குறைஞ்சது 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஸோ கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ் தான் இந்த கொரோனா. ஆனா அந்த வைரஸ்னால நம்ம உடலுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்ப இன்னைக்கு மருத்துவ வசதிங்கிறது ஒரு சராசரியா சாமானியமான மக்களுக்காக இல்லைங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த 2 கேள்விக்கான பதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும்? இது முதல் கேள்வி. எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்? இது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா எஸ் டெஃபினட்டா நம்ம ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுப்போம். அதே போல சப்ளிமெண்டோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நோய் வரத்துக்கு ஒரு அடிப்படையாக 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் ஹிப்போக்ரட்டிஸ் அவர் சொன்ன மாதிரி என்ன பார்க்கிறோம்? மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன ஆகுது? உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உடம்புல வந்து எப்போது எனர்ஜியே இருக்காது. மசில் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். எலும்புகள் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதனால பிராக்சர் ஏற்படும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம ரெக்கவரி ஆனா கூட உடம்பு ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகாது. திரும்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ரீஅட்மிஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இது எல்லாமே நடக்கும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய நடமாட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இது எதனாலனா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறைகள். 2வது வயோதிகத்தன்மை. பொதுவாக ஒரு 60 வயசுக்கு மேலதான் என்ன சொல்றோம்? சர்க்கரை நோய் வரலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், உடல் பருமன் ஏற்படலாம், கண் பார்வை கோளாறுகள் வந்து வரலாம். இது மாதிரி எத்தனை விதமான நோய்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல 60 வயசுக்கு மேல வந்துட்டு இருக்கு.
சரி, 60 வயசுக்கு மேல ஒரு நோய் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்ல. ஏன் பாதிப்பு இல்லை? ஏன்னா 60ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப். அப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இந்த மாதிரியான நோய்கள் வந்துச்சுன்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 15 வருஷமோ 20 வருஷமோ அந்த நோயோட எப்படி நம்ம போராடி நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆனா இன்னைக்கு வயோதிகம்ங்கிறது முன்னேற ஆரம்பிச்சிருச்சு, அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 60 வயசுக்கு மேல வர வேண்டிய எத்தனை விதமான நோய்கள் இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் 40 வயசு பிகினிங்லயே சர்க்கரை நோய் வந்துச்சு, பிபி எகிரி போயிடுச்சு, மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கு, இல்ல புற்றுநோய் வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்துடுச்சுன்னு கஷ்டப்படுறவங்க நீங்க எத்தனை பேர் இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்க. சோ வயோதிகம் அட்வான்ஸ் ஆனாலும் நோய்களும் வேகமாக நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும். மூன்றாவது இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம வாழ்க்கை தரத்தை நீங்க எப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டோமோ அதனாலுமே இன்னைக்கு நிறைய நோய்களை நம்மளே இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு உடல் பருமன், சரியான சாப்பாடு ஒழுங்கா இல்ல, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னா சுறுசுறுப்பாக நம்ம எதுவுமே ஓடி ஆடி வேலை செய்யாம இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்கள், புகையிலை, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இதெல்லாமே சேரும்போது நம்ம உடம்புக்குள்ள எத்தனை விதமான நோய்களை உருவாக்கக்கூடியது. நிறைய நோய்கள் இருந்தாலும் நான் குறிப்பிட்டு சில நோய்களை சொல்லலாம். ஏன்னா இந்த நோய்கள் தான் அதிகமாக மக்களை பாதிக்கக்கூடியது. ஒண்ணு சர்க்கரை நோய், ரொம்ப ஸ்பீடா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. இரண்டாவது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூன்றாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், நாலாவது புற்றுநோய். இதெல்லாம் என்ன சொல்றோம்? கிரானிக் டிசீஸ். கிரானிக் அப்படின்னா ஒன்ஸ் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம உடம்புல இந்த நோய்கள் கட்டாயம் இருக்கும். இந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தவே முடியாது. அதுதான் இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களுக்காக ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க? செக்ஷன் J41 ஒரு ஆர்டிக்கல்ல 51 விதமான நோய்களை வாழ்நாள குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அதுல சர்க்கரை நோயோ, இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ, புற்றுநோயோ, ஆர்த்ரைட்டிஸோ இந்த மாதிரியான நோய்களும் அடக்கம். அப்ப 51 விதமான நோய்களை வாழ்நாள குணப்படுத்த முடியாதுன்னா அப்ப நம்ம எதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்? எதுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்க டாக்டர் என்னைக்காவது உங்களுக்கு சர்க்கரை குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல உங்க உடம்பு நார்மல் ஆயிடுச்சு, இனிமே நீங்க மெடிசன் எடுக்க வேணாம்னு யாராவது நீங்க சொல்லியிருக்காங்களா? ரெண்டுமே நீங்க நடந்தது இல்லை. ஸோ சுகர் இருக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க மெடிசன், மேபி இன்னைக்கு ஒரு 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 வருஷம் இந்த மெடிசன் போடுவாங்க, அடுத்த வருஷம் வேற மெடிசன் போடுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வேற மெடிசன் போடுவாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நோய்களை குணப்படுத்த முடியாது. ஆனா இந்த நோய்கள்ல இருந்து நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம பெர்மனண்டா வெளியில வரவும் முடியும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியங்கிறது என்ன? வெல்னஸ். அதான் நம்ம 2வது ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். அந்த வெல்னஸ்க்கு நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த நோய்களும் நம்ம உடம்புல இருந்து காணாமல் போய்விடும். அப்ப நம்ம என்ன ட்ரீட்மெண்ட், என்ன மருத்துவம் நம்ம எடுத்தாலுமே அது இன்னும் பல மடங்கு அதிகமாக வேலை செய்யக்கூடியது. சோ இந்த 3 காரணங்கள் இதான் அடிப்படையாக நோய் வரத்துக்கான விஷயங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றோம்? வெல்னஸ், ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம பிறந்ததுல இருந்து ரொம்ப வருஷம் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா தாங்க இருக்கும். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30, 35 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கும். அந்த 35 வயசு தாண்டிட்டோம்னா நம்ம நிலைமை 2 ஸ்டேஜுக்குள்ளதான் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்றோம்? ப்ரீ இல்னஸ். ப்ரீ இல்னஸ்னா நோய் வருவதற்கு முன் இருக்கக்கூடிய காலகட்டம், இதுதான் ப்ரீ இல்னஸ் அப்படின்னு சொல்றோம். 2வது டிசீஸ் பீரியட், அதாவது நோய் உடம்புக்குள்ள வந்துருச்சு. சரி, யார் இதுல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு 70-80% மக்கள் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் உருவாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு 20-30% மக்கள் தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நோய்க்கு பின்னாடி இருக்காங்க. நோய்க்கு பின்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சுகர் வந்துருச்சு, இல்ல பிபி வந்துருச்சு, இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லைன்னா கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய மக்கள். சரி, இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. 70% மக்கள் நோய் வரதுக்கு முன்னாடி இருக்காங்க. 30% மக்கள் தான் நோய் வந்த பின்னாடி இருக்காங்க. ஆனா நம்ம சப்ளிமெண்ட்ஸை யார்கிட்ட முதல்ல நம்ம ப்ரொமோட் பண்றோம்? நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட, இல்ல நோய் வந்த பின்னாடி இருக்கிறவங்ககிட்டயா? டெஃபினட்டா நோய் வந்த பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே கொண்டு போகிறோம். அப்ப இது 30% விட 70% மக்கள் நம்ம கையில இருக்காங்க. அந்த 70% நாமளும் இருக்கோம். அப்ப சப்ளிமெண்ட்ஸ் எங்க கொண்டு போகணுங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்க.
சரி, ஒரு நோய் வரதுக்கான அடிப்படையான காரணம் என்ன? இன்னைக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம பார்க்கலாம். பட் இந்த 2 தான் இன்னைக்கு முக்கியமான காரணம். ஒண்ணு என்ன சொல்றோம்? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வெறும் மன அழுத்தம் மட்டும் கிடையாது. மனதால ஏற்படக்கூடிய அழுத்தம், உடலால ஏற்படக்கூடிய அழுத்தம், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம உடம்ப அழுத்திக்கிட்டே வரதுனால தான் சர்க்கரை நோய் வருது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வருது, தைராய்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது, மனநிலை பாதிக்கப்படுது. எத்தனையோ விதமான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். இன்னைக்கு யாராவது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இன்னைக்கு விரல் விட்டு சொல்ல முடியுமா? டெஃபினட்டா இல்ல. இரண்டாவது டாக்ஸின். டாக்ஸின்னா என்ன? நச்சு பொருள்கள். எதெல்லாம் நச்சு பொருள்கள்? நம்ம உடம்புக்கு எதெல்லாம் அளவுக்கு மீறி போகுதோ அது எல்லாமே நச்சு பொருள்கள் தான். இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல எதெல்லாம் நமக்கு அளவுக்கு மீறி நம்ம கொண்டு போறோமோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு நச்சு பொருளாக மாறக்கூடியது. அப்ப இது ரெண்டுத்தினாலதான் இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் உருவாக ஆரம்பிக்குது. இதை இன்னும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நச்சு பொருள்கள் எங்கேருந்து வருது? அடிப்படையா நம்ம உயிர் வாழறதுக்கு 3 விஷயம் தான் வேணும். நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல உணவு வேணும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது 3மே எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எத்தனை விதமான பழக்க வழக்கங்கள், ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஸ்மோக்கிங் இருக்கு, டொபாக்கோ இருக்கு, இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள். அதே போல செல்ஃப் மெடிகேஷன். செல்ஃப் மெடிகேஷனா நம்மளே மருந்து மாத்திரைகளை வாங்கி எடுத்துக்கிறது. ஒரு தலைவலி வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? முதல்ல நேரம் மெடிக்கல் ஷாப் தான் போவோம், டாக்டர் கிட்ட போக மாட்டோம். அப்புறம் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நம்ம ஒரு மெடிசன் வாங்குறோம். மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவன் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு டோஸ் 2 டோஸ் போட்டா உடனே டக்குன்னு கேட்கணும். அப்போ அவன் கொடுக்கறதே ஹை டோஸ் மெடிசன் தான் அவன் கொடுப்பான். ஹை டோஸ் மெடிசன்ஸ் நீங்க போகும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் படிப்படியா சரியாகும். ஆனா அந்த ஹை டோஸ் மெடிசின்ஸ் இது வேற மாதிரியான காம்ப்ளிகேஷன் உடம்புக்குள்ள கொண்டு போகும். இதெல்லாம் என்ன சொல்றோம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், இதனால நம்ம உடம்பு அதிகமாக பாதிக்க ஆரம்பிக்குது. பட் இதை தாண்டி நம்ம உடலுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு துரோகம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன மாதிரியான துரோகம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லி. இந்த பேலன்ஸ்டு டயட்டை பொறுத்த வரைக்கும் எது அதிகமாக இருக்கணும்? புரதச்சத்துக்கள் நம்ம உணவுல அதிகமா இருக்கும். ஆனா நம்ம அதிகமா எடுக்கிறதே என்ன? சர்க்கரை சத்து தான் அதிகமா நம்ம எடுக்கும். அப்ப பேலன்ஸ் அங்க இல்ல. கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள் நம்ம நிறைய தேவை. நம்ம அதை அவாய்ட் பண்ணிடும். கெட்ட கொழுப்பு உருவாகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஏற்படக்கூடியது என்ன? உடல் பருமன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி, ஆரம்பத்துல நல்லா தான் சார் இருந்தேன், இந்த மாதிரிதான் ஸ்ட்ராங்கா தான் சார் இருந்தேன், ஆனா போக போக என்னன்னு தெரியல, உடம்பு மாறி போச்சு. நம்மளே யோசிக்கிறோம் எதனால இந்த மாதிரி மாறி போச்சு அப்படின்னு. அதே போல தூக்கம். சராசரியா ஒரு நாளைக்கு 7 to 9 மணி நேரம் நமக்கு நீண்ட உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லி நம்மள மறந்து தூங்குறது. அதுதான் உண்மையில நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முழு ரெஸ்ட். ஆனா இன்னைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம உண்மையிலே தூங்குறோங்கிறத யோசிச்சு பாருங்க. அதே போல பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? ஜஸ்ட் சிம்பிள். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னாலே மக்கள் உடனே என்ன சொல்றாங்க? சார் டைமே இல்லை சார் அப்படின்னு. டைம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த டைம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போனா கூட உடம்புல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியும். இதெல்லாம் என்ன சொல்றோம்? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பிளஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நோய் நம்ம உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலைக்குள்ள தானே இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம உடம்புக்குள்ள நோயே உருவாகுது. அதனாலதான் சொன்னேன், 70% மக்கள் நம்மளையும் சேர்த்து நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால. சரி, இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? 2 ஸ்டேஜுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை. ஒண்ணு ப்ரீ இல்னஸ்ல, இல்லைன்னா டிசீஸ் பீரியட்ல. இந்த 2 காலகட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு டிசீஸ் பீரியட்னு சொல்றோம். ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு. அந்த நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது தான். அப்போ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம், லைஃப் லாங் தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னாயிரும் நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாகவே நிறைய விஷயங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பட் நம்ம எப்போ தொடர்ந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம உடல்
இப்ப மெடிசின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுமே தவிர நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான சக்திகளுக்கு எதிராக வேலை செய்யும். அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ். இன்னைக்கு எத்தனையோ விதமான ட்ரக்ஸ் மெடிசின்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த மெடிசின்ஸ்ல இருந்து நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸ்னாலுமே இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படுறோம். ஒரு ஸ்பைரலா சாப்பிடுங்க, கடல் பாசி, இது உடம்புக்கு நல்லது, எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா மக்கள் உடனே கேட்கறாங்க சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா. ஆனா அதே ஒரு டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பக்கம் பக்கமா எழுதி கொடுத்தா எந்த கேள்வியும் நம்ம கேட்கறது இல்லை. அவர் என்ன கொடுத்தாலும் அப்படியே நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அதனால அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2,25,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. எதனாலனா ஹாஸ்பிட்டல் போறதுனால. தவறான மருந்துகள், தவறான மருத்துவம், தவறான சிகிச்சை, தவறான ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இது எல்லாத்தினாலுமே என்ன ஆகுது, இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இயற்கைக்கு மாற ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இயற்கைக்கு மாற ஆரம்பிக்கிறதுனா என்ன அர்த்தம், இப்ப இத்தனை நாள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்து எடுத்து கொஞ்ச நாள்ல என்ன தோணுது அப்படின்னா, நம்ம நேச்சுரலா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாக்கு போவாங்க, கொஞ்ச நாள் சித்தாக்கு போவாங்க, கொஞ்ச நாள் ஹோமியோபதிக்கு போவாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இன்னைக்கு நிறைய மருத்துவ முறைகளை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா எப்படியாச்சும் நமக்கு ஏதோ ஒரு குணமானா போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் தேட ஆரம்பிக்கும். அப்ப பலவிதமான மருத்துவ முறைகள் நம்ம நாடி போகும்பொழுது ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்ம பர்ஸ்ல இருக்கக்கூடிய பணம் காணாம போயிடும். ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் முழுமையாக காணாம போயிடும். ஏன்னா இப்ப நம்ம உடம்பு டோட்டலா குழம்பிடும், எந்த மருத்துவத்துக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நேரத்துக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்டோட காஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை விதமான டெக்னாலஜி, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு. சம முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம கையில லட்சக்கணக்கான பணம் இருக்கணும். அந்த பணம் இல்லைன்னா நம்மளால அந்த மருத்துவ வசதிகளை நம்மளால அடைய முடியாது. இப்ப என்ன ஆயிடுது, ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா, ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை, நம்மளுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது. இதான் ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஏற்படக்கூடிய பாதிப்பு. சரி, ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாதிப்பு ப்ரீ இல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்றாங்க, ஒரு நோட்டிபிகேஷன்ல இந்தியால 27% மக்கள், இந்த 27% மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் எல்டர்லி அடல்ட்ஸ். நான் எல்டர்லி அடல்ட்ஸ்னா வயதானவர்கள் இல்ல, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, 30ல இருந்து 50 வயது. இந்த 30ல இருந்து 50 வயதுல இருக்கிறவங்க 27% இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு நோய் அவங்க உடம்புக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு இந்திய மக்கள் ஜனத்தொகை யோசிச்சு பாருங்க, 27% பேர் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அப்ப எத்தனை லட்சத்துல அது இருக்கும், எத்தனை கோடிகள் அது இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா 45% குடும்பத்துல, அந்த குடும்பத்துல மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, 30ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கட்டாயம் ப்ரீ இல்னஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 45% குடும்பங்கள்ல குடும்பத்துல ஒருத்தர்னா அதையும் யோசிச்சு பாருங்க. இதுவும் எத்தனை கோடிகள்ல அது போகுங்கிறது யோசிச்சு பாருங்க. இதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலைமை. அதனாலதான் நம்ம உடல் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகளாக காமிக்குது. அடிக்கடி மயக்கம் ஏற்படுறது, இல்ல பசி இல்ல, சாப்பிட பிடிக்கல, உடம்புல அங்கங்க கட்டிகள் வர ஆரம்பிக்குது, உடல் எடை குறைய ஆரம்பிக்குது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்ன சொல்றோம், முதல் கட்ட அறிகுறிகள். இந்த முதல் கட்ட அறிகுறிகளே எதனால இந்த பாதிப்புக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அந்த தீர்வு கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும், லிவர் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், ஹார்ட் வீக்காக ஆரம்பிச்சிடும், மூளை வீக்காக ஆரம்பிச்சிடும், கணையம் வீக்காக ஆரம்பிக்கும், மூட்டுக்கள்ல ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ இது மாதிரி ஒரு விதமான நோய்களும் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. அது இந்த ப்ரீ இல்னஸ் என்ற ஒரு ஸ்டேஜ். இந்த ப்ரீ இல்னஸ் ஸ்டேஜ்லயுமே நம்ம சரியான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்கு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் பராலிசிஸ்ன்னு சொல்லுவோம். பராலிசிஸ்னா வெறும் கை கால் இழுத்துக்கிறது மட்டும் பேரு பராலிசிஸ் அப்படிங்கிறது இல்லை. எப்போ நம்ம வேலையை நம்மளால செஞ்சுக்க முடியாம மற்றவங்களோட உதவி நமக்கு தேவைப்படுதுன்னு தோண ஆரம்பிக்குதோ அதுவே பராலிசிஸ் தான். அப்ப என்ன ஆயிடுது, எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்டோ எது நம்ம பண்ணாலும் கடைசியா மரணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போய் நிற்க வேண்டியிருக்கு. அப்ப ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க, கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்மளால மீள முடியுமா அப்படின்னா எஸ், நிச்சயமா முடியாதுங்கிற அளவுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஓடிட்டு. ஸோ எதெல்லாம் நீ கேள்விக்குறி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் திங் பணம். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம சேர்த்து வச்சிருந்தா கூட ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம சேர்த்து வச்ச பணம் எல்லாம் டக்கு டக்குன்னு காணாம போகுது. எத்தனை விதமான மருத்துவங்கள் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுது,
ஆரோக்கியம் காணாம போயிடும். அடுத்தது என்ன ஆகுது? அதிக மன அழுத்தத்துக்குள்ள மாட்டிக்கும். ஸ்ட்ரெஸ் இது இன்னும் நோயை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்மளுடைய சின்ன சின்ன கனவுகள், ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்ல வீட்டுல ஒரு டிவி வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், எது வேணா இருக்கலாம். பட் ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருந்தா அந்த கனவுகள் என்ன ஆயிடுச்சு? நீ கேள்விக்குரிய மாதிரி. அப்ப அல்டிமேட்டா நம்ம வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியே இன்னைக்கு கிடையாது. ஸோ எப்ப வேணாலும் நம்ம உடம்புக்குள்ள ப்ரீ இல்னஸ்ல இருந்து நம்ம டிசீஸ்க்குள்ள நம்ம போகலாம். அப்போ இன்னைக்கு நான் நல்லா இருக்க, உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே வாழ்நாள் முழுக்க நம்ம அதே மாதிரி ஆரோக்கியத்தோட நம்ம வாழணும். இப்போ வாழ்நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியத்தோட வாழணும்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? செல்ஃப் கேர். ஸோ செல்ஃப் கேருங்கிறது என்ன? நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. எதுக்காக? ஆரோக்கியத்திற்காக நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. சரி, இந்த பாதுகாப்பு நம்ம உடலுக்கு ரெண்டே விஷயங்கள் தான் பண்ணணும். ஒண்ணு என்ன சொல்றோம்? இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, இம்பேலன்ஸ் ஆன விஷயங்களை நம்ம பாடி ரீபேலன்ஸ் பண்ணணும். ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டா இல்லைங்களா, இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்னைக்காச்சும் அவங்க டாக்டர் வந்து உங்களுக்கு சர்க்கரை குணமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல மெடிசின்ஸ் நிறுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்ட பார்த்தீங்களா? காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாடர்ன் மெடிசின்ஸுக்கும் இந்த ரெண்டு சக்தியும் கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துற விஷயமும் கிடையாது. ரெண்டாவது, இம்பேலன்ஸ், அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியும் இன்னைக்கு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த நோய்க்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நான் நல்லா இருக்க, உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க அதே ஆரோக்கியத்தோட அவங்க வாழணும் அப்படின்னா அதற்கு நம்ம கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டீஜ்ங்கிற இந்த நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. தெரப்பினா என்ன? ட்ரீட்மெண்ட். எதுக்கான ட்ரீட்மெண்ட்? நம்ம செல்களுக்கான ட்ரீட்மெண்ட். செல்களுக்கு என்ன வேணும்? ஊட்டச்சத்துக்கள் வேணும். அதான் நரிஷ்மெண்ட். நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. இந்த கோடிக்கணக்கான அணுக்களுக்கு என்ன தேவை? முக்கியமா ஊட்டச்சத்துக்கள் தேவை. இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வீக் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும், நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது இப்படிதான் உருவாகும். ஒரு சிங்கிள் செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மாறும்போது திசுக்கள், டிஷ்யூஸா மாறும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே உடல் உறுப்புகளாக மாறும். உடல் உறுப்புகள் வேலை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தா முழு மனித உடல். அப்ப இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்கள் பழுதடைய ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். செல்கள் இறந்து போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதற்கு இந்த 4 தூண்களால மட்டும்தான் முடியும். இந்த 4 தூண்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முதல் தூண் பிரிவென்ஷன். பிரிவென்ஷன் என்ன? நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். இரண்டாவது, நச்சுத்தன்மை நீக்கம். இரண்டாவது தூண் டீடாக்சிபிகேஷன். மூன்றாவது தூண் சமச்சீர் நிலை, இல்லைன்னா நார்மலைசேஷன், இல்ல பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாலாவது தூண் ஊட்டச்சத்துக்கள், சப்ளிமெண்டேஷன். இந்த 4 தூண்கள் பிரிவென்ஷன். முதல்ல நம்ம உடம்பு நோயை எதிர்த்து தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. இரண்டாவது, உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியே போகணும். மூன்றாவது, நம்ம உடல் எப்போதுமே ஒரே சீராக இருக்கணும். இது மூணுமே நடக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஊட்டச்சத்துக்கள் வேணும். அதான் நாலாவது தூண் சப்ளிமெண்டேஷன். அப்போ இந்த 4 தூண்கள் நமக்கு எப்பெல்லாம் கிடைக்கணும், எப்படிலாம் கிடைக்கணும்? இந்த 4 தூண்கள் நமக்கு ஒரு நாளும் கிடைக்கணும். நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த 4 தூண்களும் அவசியம். இது கிடைச்சாதான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ அப்ப சப்ளிமெண்ட்ஸ் எத்தனை காலம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பதில் இப்போ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 1 மாசம் 2 மாசம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இது லைஃப் லாங் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த 4 தூண்கள், இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், இந்த 4 தூண்கள் இதெல்லாமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் நம்மளுடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் அடங்கி இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் யார் முதல்ல எடுக்குன்னா அந்த 70% 80% இருக்கக்கூடிய மக்கள். நான் ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது யார் சொல்றாங்களோ அவங்க முதல்ல எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். இது என்னைக்காவது நம்ம வந்து சிக் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. ஹெல்த் ஃபுட்னா என்ன? நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய துணை உணவு, உப உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். வெல்னஸ்க்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்.
சரி, இந்த 70% பேர் மக்களுக்கு வந்து இந்த இத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த 30% மக்களுக்காக, நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆயுஷ் சாந்தே அப்படிங்கிற ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கிறதுனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் 2017-18 2 வருஷம் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஏபிபி நியூஸ் ஹெல்த் கேர் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் அவங்க கொடுத்த சர்டிபிகேஷன். சரி, இந்த இடத்துல ஒரு 2 கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எப்படி சப்ளிமெண்ட் எடுக்க முடியும்? ரெண்டாவது, ஏற்கனவே நான் வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், அந்த மெடிசன்ஸை நிறுத்திட்டு சப்ளிமெண்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஹெல்த் கொடுக்க முடியும் ஆர் ஒரு ப்ராப்ளம் நம்ம ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னா 2 விஷயம் தான் இன்னைக்கு இருக்கு. ஒன்னு பார்மசூட்டிக்கல், இன்னொன்னு நியூட்ராசட்டிக்கல். ஒரு பார்மசூட்டிக்கல்னா என்ன? மெடிசன்ஸ். அந்த மெடிசன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்? சைட் ஸ்பெசிபிக். சைட் ஸ்பெசிபிக்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் மட்டும்தான் போய் இது வேலை செய்யும். ஒரு நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன? இது ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு. ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா உடல் முழுக்க தேவைப்படக்கூடிய ஆரோக்கியம், ஊட்டச்சத்துக்கள் இதை கொடுக்கக்கூடியதா நியூட்ராசட்டிக்கல்ஸ். ஸோ ஒன்று குறிப்பிட்ட இடத்துல தான் வேலை செய்யும், இன்னொன்று உடம்பு முழுக்க போய் வேலை செய்யும். ரெண்டுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் தான் போய் வேலை செய்யும். ஆனால் அது எவ்வளோ நேரம் வேலை செய்யும், எப்படி வேலை செய்யுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ யார் எதை படிக்கிறாங்கன்னு யோசிப்பாரு. பார்மசூட்டிக்கல் இது யார் படிக்கிறாங்க? டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சப்ஜெக்ட்ல நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு படிச்சாதான் உண்டு. அப்ப நியூட்ராசட்டிக்கல்ஸ் பத்தி தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட நான் போய் என் சப்ளிமெண்ட்டை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு கேட்கற வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப சில பேர் கேட்கலாம், அப்ப ஏன் சார் நம்ம ஒரு சப்ளிமெண்ட்லயுமே வந்து ஆஸ் டைரக்டட் பை எ பிசிஷியன் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு? இது வந்து ஒரு ஜெனரல் காஷன். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸை மெடிசனா தப்பா யாரும் ப்ரமோட் பண்ணக்கூடாது. அதனால ஏதாவது பாதிப்பு வந்தால் அது ஒரு காஷனுக்காக தான் சப்ளிமெண்ட்ஸ் அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? நம்ம நியூட்ராசட்டிக்கல்ஸ் பற்றி படிக்கிறோம். அது நம்ம எப்படி ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டாக்டரா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சாலே நம்ம போறோம். அப்போ நம்ம எப்போ நியூட்ராசட்டிக்கல்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் பார்மசூட்டிக்கல் நம்ம படிக்கலையோ, அப்போ டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணுங்க, நான் கொடுக்குற சப்ளிமெண்ட்டை மட்டும் சாப்பிடுங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2 பக்கத்துலையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ், ஒரு பார்மசூட்டிக்கல்னா என்ன, ஒரு நியூட்ராசட்டிக்கல்னா என்னங்கிற இந்த 2 விதமான சேஞ்சஸ் தான் நம்ம முதல்ல வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன ஆகக்கூடாது? டாக்டராக முயற்சிக்க கூடாது. நம்ம ஆரோக்கியமா வாழறதுக்கான விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுத்தாலே போரும். அதை நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எப்படி பயன்படுத்தணுங்கிறது சொல்லிக் கொடுத்தாலே போரும். அமெரிக்கா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் இவங்களும் இந்தியாவில் பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் கேர் வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் கேள்விக்கான பதில்கள், அதாவது யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில்கள். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மூச்சு விடுற எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆரோக்கியமாக மூச்சு விடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். இனிமேல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இப்போ இந்த அடிப்படை, இந்த பேசிக்ஸ் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சப்ளிமெண்ட்னா என்ன, ஏன் சப்ளிமெண்ட் அவசியம்ங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ டைம் இதுக்கே நம்ம எடுத்துக்கிறோம். இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது என்ன, எதுக்காக சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னா ஒரு சப்ளிமெண்ட்ல என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வெஸ்டீஜ் நிறுவனம்ங்கிறது ஹெல்த் கேர்ல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம புதுசா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த் கேர் செக்மெண்ட்ஸ்குள்ள நம்ம அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட்மே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேட்டகரி வைஸ் கொண்டு போயிருக்கோம். அப்ப அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம். பிரைம் அப்படின்னா பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடியது. வேர்ல்டு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வெஸ்டீஜ் மூலமா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வெஸ்டீஜ் பிரைம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம ஸ்டார்ட் பண்ண ரீசன். ஸோ வெஸ்டீஜ் பிரைம்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் krill ஆயில். krill அப்படிங்கிறது என்ன, இறால் போன்ற ஒரு மீன் வகை, அதுக்கு பேர் தான் krill.
ஆனா இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கடல்லையும் உயிர் வாழக்கூடிய மீன்கள் இது கிடையாது. இந்த மாதிரியான மீன்கள் இது குளிர்ந்த கடல் பகுதி, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அண்டார்டிக் கிரில் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் இது கடலோட அடிமட்டத்துல உயிர் வாழக்கூடியது. ஏன்னா கடல் மட்டத்தோட மேல் பகுதி நடுப்பகுதின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடலும் வந்து அதிகமாக பொல்யூட்டட் ஆயிடுச்சு. அப்ப கடல்ல வாழக்கூடிய மீன்கள் அந்த பொல்யூஷன் அதோட உடம்புக்குள்ள போறதுனால அதை சாப்பிடக்கூடிய நமக்கும் அந்த பொல்யூஷன் வந்து போகும். ஆனா இந்த கிரில் கடலோட அடிப்பகுதியில மரக்கட்டைகளை உணவாக கொண்டு உயிர் வாழக்கூடியது. இந்த கிரில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஊட்டச்சத்துக்கள். முதல்ல பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு, அதுதான் இந்த பாஸ்போலிபிட்ஸ். இரண்டாவது இதுல DHA EPA. DHA டோகோசாக்சனோயிக் ஆசிட், EPA அப்படின்னா ஈகோசாப்பன்டோனிக் ஆசிட். இது ரெண்டுமே என்ன சொல்றோம், நல்ல கொழுப்புகள், நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான நல்ல கொழுப்புகள். மூன்றாவது ஆஸ்டசாந்தின். ஆஸ்டசாந்தின்னா என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்லணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன சிம்பிளா சொல்லணும்னா, பொதுவாக நம்ம கேரட் தக்காளி இதெல்லாம் நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த கேரட் தக்காளியில என்ன இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஆனா அந்த கேரட் தக்காளியோட 100 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அப்படிங்கிறது கிரில்ல மட்டும்தான் இருக்குங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிரில்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, கிரில் எடுக்கிறதுனால நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். காக்னிட்டிவ் பவர்னா மூளையோட செயல்பாடுகள். ஸோ மூளையோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோமா அதை முழுமையா நம்மளால கவனிக்க முடியணும். ஒரு விஷயத்தை நம்ம பேச போறோமா நம்மளால தெளிவாக நம்மளால பேச முடியணும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும். நம்ம பேசினா மற்றவங்க நம்ம பேசுற விஷயங்களை கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்டிவா நம்ம மனநிலை அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் உள்ளடக்குன்னு தான் என்ன சொல்றோம், காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிரில் ஆயில் எடுக்கிறதுனால பிரெயின் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ரெண்டாவது, கிரில் ஆயில் எடுக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். இதுல DHA EPAங்கிற 2 ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். அதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம். அடுத்ததா, கிரில் ஆயில் எடுக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். கண் பார்வை கோளாறுகளோ இல்ல கண்ணில் வரக்கூடிய வேற சில பிரச்சனைகளோ வராமல் தடுக்க முடியும். கிரில் ஆயில் எடுக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி, எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும். கிரில் ஆயில் எடுக்கிறதுனால உடல் உறுப்புகள்ல வீக்கம் வராமல் தடுக்க முடியும். கிரில் ஆயில் எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாலும் நோய்கள் வரலாம். ஸோ அந்த கிரில் சப்போர்ட் பண்ணக்கூடியது. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கிரில் ஆயிலுக்கு இருக்கு. ஸோ கிரில் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும்போதே சேர்த்து கேப்சூலை முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே, ஏன்னா சாப்பிடும்போதே அப்படின்னா 2 வாய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கேப்சூலை முழுங்கிட்டு திரும்ப மேலே சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது கேப்சூல் முழுங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு கேப்சூல் எடுத்து முழுங்கிடணும். 2 கேப்சூல் கிரில் ஒரு நாளைக்கு எடுக்கணும். கிரில் ஆயில் பொறுத்த வரைக்கும் 6 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பியாட்டிக்ஸ். ஏன் இந்த காம்பியாட்டிக்ஸ்ங்கிறது அவசியம், ஏன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், அதாவது ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள் காமிக்கும். ஒன்று ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, சருமம் வந்து கலர் வந்து மங்க ஆரம்பிக்கும். டெர்மடைட்டிஸ் அப்படின்னா வீக்கம், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம். ப்ரூசிங்னா சிராய்ப்பு, ஸ்கின் ஏதாவது உறிஞ்சி வருது, சதை உறிஞ்சி வருது அப்படின்னா அதை ப்ரூசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அயன், ஃபோலிக், விட்டமின் B12, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் சி, ஜிங்க், அயன், விட்டமின் B12 அண்ட் புரோட்டீன். ஸோ இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையினால தான் ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம். ரெண்டாவது, நெயில்ஸ், நகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். நகம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, கரெக்டாக கர்வ் ஷேப் வந்து இல்லை, பயங்கர ட்ரையா இருக்கு அப்படின்னா அதற்கு அயன், விட்டமின் B12, புரோட்டீன், இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் காரணம். தலையில ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், தலைமுடி வந்து அடர்த்தி இல்லை, முடி கொட்ட ஆரம்பிக்குது, தலையில வழுக்க விட ஆரம்பிக்குது, இல நரை, சின்ன வயசுல நரை ஏற்படுது. காரணம் என்ன, புரோட்டீன், பாட்டின், காப்பர், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். கண் பார்வை கோளாறுகள், விட்டமின் A,
ரைபோஃப்ளாவின், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இது முக்கியமான ஒரு காரணம். வாயில ஏற்படக்கூடிய அல்சர் இருக்கலாம், உதட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் இருக்கலாம், இல்ல ஸ்கின் தோல் உறிஞ்சு வருது இருக்கலாமே, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ். கழுத்து பகுதியை பொறுத்த வரைக்கும் தைராய்டு கிளாண்ட்ல வரக்கூடிய பிரச்சனை இருக்கலாம், இல்ல நரம்புகள் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் இருக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ், பீரியட்ஸ் ரெகுலரா வராது, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இது மெக்னீசியம், மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் இதனால வரக்கூடிய. எலும்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம், விட்டமின் டி, கால்சியம், மெக்னீசியம் இதோட பற்றாக்குறையினால எலும்புகள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ அப்ப நிறைய நோய்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. அதனாலதான் மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் இதோட காம்பினேஷன்ல காம்பயோட்டிக்ஸ் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணும். காம்பயோட்டிக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபேட் சால்பிள், வாட்டர் சால்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, அதே மாதிரி என்டையர் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் சி இது முழுக்க இருக்கு. மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் 16 வகையான மினரல்ஸ் இது இருக்கு. அதனால இந்த மல்டி விட்டமின், மல்டி மினரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தவிர இதில் இருக்கக்கூடியது இன்னும் அதிகமாக 2 விஷயம். ஒன்று ப்ரோபயோட்டிக், இன்னொன்று ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன? செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல கிருமிகள், இதுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக். எங்க தேவை? நம்ம வயிறு மற்றும் குடல்ல நல்ல பாக்டீரியா அவசியம். சரி, இந்த நல்ல பாக்டீரியா இது உயிர் வாழ என்ன வேணும்? அதுக்கு உணவு வேணும். அந்த நல்ல பாக்டீரியா உயிர் வாழறதுக்காக இருக்கக்கூடிய உணவுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? ப்ரீபயோட்டிக். ஸோ ப்ரீபயோட்டிக் அப்படின்னா நார்ச்சத்து. எவ்வளவுக்கு இந்த நார்ச்சத்து நம்ம உடம்புக்குள்ள கிடைக்குதோ அப்ப அந்த நல்ல கிருமிகளுக்கு உணவாக கிடைக்கும். நல்ல கிருமிகள் அதிகமாகும், செரிமான சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம்? டெய்லி நல்ல உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் விரும்புறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தேய்மானத்தை அதிகமாக உருவாக்கக்கூடிய நோய்கள், ஒன்று சர்க்கரை நோய், ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய், எலும்புகள் மூட்டுக்கள் ஏற்படக்கூடிய தேய்மானம், இந்த கண்டிஷன்ஸ்க்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், நல்ல பசியை தூண்டும், அவங்களுக்கு பிடிச்சு நல்லா சாப்பிடுவாங்க, அதற்காக காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கன்சீவ் ஆகணும், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்க, அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன வேணும்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் காம்பயோட்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல், 3 வேலையில ஏதோ ஒரு வேலை ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம்ல சீபக்தான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். சீபக்தான் அப்படிங்கிறது என்ன? இது பெரி அப்படின்னு சொல்லுவோம். பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம், அதுதான் சீபக்தான். இந்த சீபக்தான் பொறுத்த வரைக்கும் இது எங்க அதிகமாக விளையுது அப்படின்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இது நிறைய கிடைக்கும். அதாவது மைனஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சீபக்தான் அப்படிங்கிற இந்த பழம் விளையக்கூடியது. சீபக்தான்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு புராதனமாக நிறைய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன புராதனமான ஹிஸ்டரி அப்படின்னா, அலெக்சாண்டர் மாமன்னர் அவர் போருக்கு போகும்போது இந்த வீரர்களுக்கு இந்த சீபக்தான் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் இன்னும் நல்லா அவங்களால சண்டை போடுறதுக்கான அந்த தெம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இரண்டாவது, அதே மாதிரி ரஷ்யால இருந்து ஸ்பேஸுக்கு போகக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் அவங்களுக்காக உணவு சீபக்தான் மூலமா தயார் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம பார்டர்ல டிஆர்டிஓன்னு சொல்லுவோம், நம்ம பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு சீபக்தான் மூலமா தான் உணவு தயார் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்களாம். அப்போ அவ்வளவு விதமான எனர்ஜி சக்தியை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சீபக்தான்ல விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி, இத்தனை விதமான விட்டமின்ஸ் சீபக்தான்ல இருக்கு. ஒமேகா, ஒமேகானா என்ன? ஒமேகாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய நல்ல கொழுப்பு. ஆனா இந்த நல்ல கொழுப்பை நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. அதனாலதான் ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவுப் பொருள் மூலமாக இந்த ஒமேகாவை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகணும். அதே மாதிரி ஜிங்க், அயன், மெக்னீசியம், இந்த மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. அமினோ ஆசிட் தான் புரோட்டீன்ஸ், மெத்தியோனின், லூசின், லைசின், கிளைசின். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 190 பயோ ஆக்டிவ், பயோனா இயற்கை, ஆக்டிவ்னா நம்ம உடலுக்கு சுறுசுறுப்பு தெம்ப கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இது 190 ஒரே ஒரு பழத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப சீபக்தான் என்னென்ன விஷயங்களுக்காக எடுக்கலாம்? டெய்லி நமக்கு நல்ல ஹை எனர்ஜி லெவல் வேணுமா? சீபக்தான் எடுக்கலாம்.
நம்ம ஒரு வேலையை செய்ய போறோம், இல்லை ஒன்று படிக்க போறோம், இல்லை ஒன்று பேச போறோமா, நம்ம கான்சென்ட்ரேஷன் கவனம் சிதறாமல் தடுக்கிறதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். உடல் எடையை கண்ட்ரோல் பண்றதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். நல்ல பசியை தூண்டணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னா சீபக்தான் கொடுக்கலாம். தூக்கம் சரியா வரல, அந்த மாதிரி பாதிப்பு இருக்கா, சீபக்தான் எடுக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக சீபக்தான் கொடுக்கலாம். செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்பு அதிகமாகும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி செரிமான பிரச்சனையில முக்கியமாக வயிற்றுல ஒழுங்கா செரிமானம் ஆகல, சாப்பிட்டு ரொம்ப நேரம் வயிறு அப்படியே உப்புசமா இருக்கு, இல்ல சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல உணவு வந்து எருக்கழிச்சிட்டு வெளில வருது, இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லி, நெஞ்செரிச்சல் தான் உண்மையிலேயே ஹார்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை, உணவு குழாயில இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த ஹார்ட்டை போட்டு அழுத்துற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். அடுத்த மெட்டாமைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஏன் இந்த மெட்டாமைண்ட் ரொம்ப அவசியம்? ஏன்னா இதுவுமே உணவோட பற்றாக்குறையினால ஏற்பட்ட ஒரு பாதிப்பை சமாளிக்கிறது தான் மெட்டாமைண்ட்ங்கிற இந்த ப்ராடக்ட். நம்ம உடம்புல சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய பிரெயின். பிரெயினோட ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்லணும். ட்ரை வெயிட்னா ஏன்னா மூளையை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றி நிறைய லிக்விட்ஸ் இருக்கு. அந்த லிக்விட்ஸ்லாம் இல்லாமல் வெறும் ட்ரை வெயிட்டா மூளையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக தேவைன்னா லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்கள். லிபிட்ஸ் அப்படின்னாலே கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு. ஏன்னா 60% பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிற இந்த நல்ல கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். krill oil பார்த்தோம் இல்லைங்களா, பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு நம்ம மூளைக்கு இந்த பாஸ்போலிபிட்ஸ் அதிகமாக தேவையாம். எதை விடனா லிவரை விட, ஹார்ட்டை விட. சரி, ஏன் இன்னைக்கு வந்து இந்த மெட்டாமைண்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தோம்? பிகாஸ் நம்ம உணவுல இன்னைக்கு இந்த பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு சராசரியா நான் சொல்ல கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் வரைக்கும் இந்த பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஆனா இதோட பற்றாக்குறை இன்னைக்கு அதிகமானதுனாலதான் நம்மளால ஒரு வேலையில முழுசா ஒரு கவனத்தை நம்மளால செலுத்த முடியல. மேக்சிமம் போனா 8 செகண்டுக்கு மேல நம்மளால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மெட்டாமைண்டுங்கிற இந்த ப்ராடக்ட்ல பாஸ்போலிபிட்ஸ், அதுவும் பாஸ்போலிபிட்ஸ்ல என்ன சொல்லுவோம், பிஎஸ் ஷார்ட் ஃபார்ம் சொல்லலாம், பிஎஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாஸ்பாட்டிடில்செரின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஎஸ்ங்கிற ஒரு நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும், ஞாபக சக்தி இருக்கும், படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்துவாங்க, நிறைய கத்துக்கக்கூடிய மனநிலை ஏற்படும். ஸோ பிஹேவியர் ஆட்டிடியூட் வந்து கரெக்டா இருக்கும். எந்த வயசுக்கு மேல 12 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு மெட்டாமைன் கொடுக்கலாம். அதே போல ஒர்க்கிங் பீப்புள் பிசினஸ் பண்றவங்க அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வேலை இடத்துல நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம பிசினஸ்ல நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஸ்மார்ட் திங்கிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இதெல்லாமே கொடுக்கக்கூடியது மெட்டாமைன். அலர்ட்னஸ், மெமரி ரீகால் அப்படின்னு சொல்லுவோம். மெமரி ரீகால் அப்படின்னா என்ன, நம்ம ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி கூட ஒரு பார்த்த விஷயத்தை டக்கு நம்ம யோசிச்சோன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரணும், அதான் மெமரி ரீகால். அதே மாதிரி வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல எத்தனை வயசுல இருந்தாலும் சரி அவங்களுக்கு மெட்டாமைன் கொடுக்கலாம். ஏன்னா பொதுவா மெமரி ரெகக்னிஷனா ஒருத்தரை பார்த்தோமா திரும்ப அவங்க பேரு, அவங்க எங்கேன்னு வந்திருக்காங்க, இந்த ரெகக்னிஷன் இதெல்லாமே பொதுவாக வயசாகிற காலத்துல கிடைக்காது. அந்த ரெகக்னிஷன் கொடுக்கக்கூடியது மெட்டாமைன். ஸோ மெமரி ரீகால் இருக்கும், ஞாபக சக்தி, ஞாபக மறதி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது மெட்டாமைன். ஸோ டெய்லி ஒரே ஒரு டேப்லெட் எடுத்தாலே போதும். ஸோ இந்த மெட்டாமைனை பொறுத்த வரைக்கும் இந்த சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சூ பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வெஸ்டீஜ் பிரைம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நம்ம உடம்புல என்ன மாதிரியான கண்ட்ரோல் இருக்குன்னா வெள்ளை அணுக்கள். ஸோ வெள்ளை அணுக்கள் பொறுத்த வரைக்கும் இது சராசரியா சில மணி நேரங்கள் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள உயிர் வாழுது. அதுக்கப்புறம் அது இறந்து புது செல்கள் தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த வெள்ளை அணுக்கள் இதுதான் வந்து நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். நோயை எதிர்த்து போராடக்கூடியதுன்னு முக்கியமா இந்த வெள்ளை அணுக்கள். இது உருவாக்கக்கூடியது ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் இதோட ப்ரொடக்ஷன் பாடியில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதில் ஒரு 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. முதல் ப்ராடக்ட் நோனி. நோனிங்கிறது நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை. அதுதான் இந்த நோனி. நோனியில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜெரோனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இந்த ஜெரோனினோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா செல்களோட கதவுகளை ஓபன் பண்ணணும். ஏன்னா நம்ம என்னென்ன சாப்பிட்டாலும் சரி, நம்ம செல்கள் அது க்ளோஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போகாது. அப்ப அந்த செல்களோட கதவுகளை திறந்து விடுறது முதல் வேலை நோனி இது. ஸோ நோனி எடுக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இதை செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். நோனி இருக்கிறதுனால கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். கீமோதெரப்பி இல்லை ரேடியேஷன் தெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோனி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நோனியில் இருக்கு. நோனி ஒரு நல்ல வலி நிவாரணி, வலி தாங்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன? நச்சு பொருள்கள் நம்ம உடம்புல உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மை நோனியில் இருக்கு. மன அழுத்தத்தை குறைக்கும். அதே போல நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது நோனி. நோனி எடுக்கிறதுனால நம்ம வயிறு குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள், பூச்சி, புழுக்கள் இதெல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி நோனியில் இருக்கு. நோனி எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படும். நோனி எடுக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும், நல்ல கொழுப்பை அதிகமாக்கும். ஸோ இதனால ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுனாலும் அதை நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். செல்களில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் வராமல் தடுக்கக்கூடியது. அண்ட் முக்கியமாக கிளாட் ப்ரிவென்ஷன். அப்படின்னா ரத்தம் உறைஞ்சு போகிறது. சம்டைம்ஸ் மூளையில் ஏற்படலாம், ரத்த குழாய்கள் ஏற்படலாம். இதனால என்ன ஆகும்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரலாம். ஸோ இந்த பிளட் கிளாட் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்ததா வெஸ்டீஜ் ஸ்பிருலினா. ஸ்பிருலினால நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் அதில் அமைஞ்சிருக்கு. அதனால்தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு மனித குலமே உயிரோட இருக்க முடியும்னா அது இந்த ஸ்பிருலினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது சூப்பர் ஃபுட்னு சொல்ற காரணம், நம்ம உடலுக்கு என்னெல்லாம் தேவை, முக்கியமாக புரோட்டீன்ஸ், புரதச்சத்துக்கள் அதிகமாக தேவை. ஸோ ஸ்பிருலினா பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 75% புரதச்சத்துக்கள் இதுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அது வெஜிடேரியன் சோர்ஸ். ஸோ வெஜிடேரியன் சோர்ஸ் நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன் லெவல்ஸ் இருக்கக்கூடியது ஸ்பிருலினா. ரெண்டாவது பாலிசாக்கரைட்ஸ், அதாவது சர்க்கரை சத்து. கிட்டத்தட்ட ஒரு 15% சர்க்கரை சத்து ஸ்பிருலினாலேருந்து நமக்கு கிடைக்குது. நல்ல கொழுப்புகள், GLA அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு. இந்த நல்ல கொழுப்பு இந்த தாய்ப்பாலில் இருக்கு. அதை தவிர ஸ்பைருலினால மட்டும்தான் இருக்கு, வேற எந்த விதமான உணவுலையும் இல்லை. எல்லா விதமான மினரல்ஸ், அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் அப்படிங்கிறது எல்லா விதமான மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அண்ட் செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள் இதுவும் முழுமையாக ஸ்பைருலினால அடங்கி இருக்கு. ஸோ ஸ்பைருலினால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? கல்லீரல் மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பைருலினா கொடுக்கலாம். அதுவும் ஹைப்போ தைராய்டில் மெயினாக ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பைருலினா எடுக்கிறதுனால இது நேச்சுரலாகவே என்னன்னா பசியை கட்டுப்படுத்தும். அப்போ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் ஸ்பைருலினா எடுக்கலாம். ஸ்பைருலினா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸ்பைருலினால விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறதுனால இது அனிமியா, ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ஸ் கண் பார்வையை அதிகப்படுத்தும். பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்ட்ஸ், பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸ்பைருலினா இது எடுக்கிறதுனாலுமே கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது, நல்ல கொழுப்பு அதிகமாகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் PMS அப்படின்னு சொல்லும். அதாவது பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த உடல் சோர்வு, மன அழுத்தம் இது ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. பீரியட்ஸ் irregular சைக்கிள்ஸ் இருந்தாலுமே அதை கரெக்ட் பண்ணக்கூடியது ஸ்பைருலினா. PCOD நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லும். கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை ஸ்பைருலினால இருக்கு. அதே மாதிரி
மிஸ்கேரேஜ் அப்படின்னா கரு கலைஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மை. கரு உருவாகும், ஆனா கரு கலைஞ்சு போயிடும். ஏன்னா ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை, கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால. ஸோ ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கர்ப்பமாகும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பைருலினா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சீம்பால்லேருந்து உருவாக்கக்கூடியதான் கொலஸ்ட்ரம்ங்கிற இந்த ப்ராடக்ட். கொலஸ்ட்ரத்துல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்திக்கான தன்மைகள் இதுல உண்டு. ஸோ நேச்சுரலாகவே நம்ம பாடியோட இம்யூனிட்டி பவர்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கொலஸ்ட்ரம் பொறுத்த வரைக்கும் 3 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, 1 நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள். ஏன்னா கொலஸ்ட்ரத்துலையுமே ப்ரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதுல இருக்கு. 2வது இம்யூன் ஃபேக்டர்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. 3வது growth, வளர்ச்சிக்கான தேவைகளை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இது 3மே முழுமையாக கொலஸ்ட்ரம்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொலஸ்ட்ரம்ல கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? இன்ஃப்ளமேஷன், அதாவது உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கலாம். 2வது அலர்ஜி. ஸோ சின்ன சின்ன அலர்ஜிகள் உடம்புக்குள்ள ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஏதோ ஒரு சிக்னஸ்ல இருக்காங்களா, பாடி ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிறதுக்காக கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கொலஸ்ட்ரம் போன் மாஸ், எலும்புகளோட அடர்த்தி, இதை அதிகப்படுத்தக்கூடியது. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். ஞாபக சக்தியை கொலஸ்ட்ரம் அதிகப்படுத்தும். அதே மாதிரி கொழுப்புகளோட அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், உறிஞ்சு தன்மை, இதை அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆலோவேராங்கிற இந்த ப்ராடக்ட். அலோவேரால 20 வகையான அமினோ ஆசிட் அப்படிங்கிற இந்த புரதச்சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், அதாவது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட குணங்கள், மருத்துவ குணங்கள் அலோவேரால இருக்கு. அலோவேராங்கிறது ரொம்ப சின்ன அளவில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். எந்த கிளைமேட்ல வேணாலுமே இது வளரும். ஸோ தண்ணி எங்க இருக்கோ அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு வளரக்கூடிய தன்மை அலோவேரா. கிட்டத்தட்ட 90% நீர் சத்து அலோவேரால அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை அலோவேரால இருக்கு. 2வது நம்ம பாடியோட pH பேலன்ஸ். pH பேலன்ஸ்னா என்ன? நம்ம உடல் எப்போதுமே என்னவா இருக்கு? அமிலத்தன்மை அதிகமா இருக்கு. என்னவா இருக்கணும்னா கரியமிலத்தன்மைங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ நம்ம உடலோட அமிலத்தன்மையிலிருந்து கரியமிலத்தன்மையாக மாற்றக்கூடியது அலோவேரா. அலோவேராவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனாலுமே நமக்கு நல்ல எனர்ஜி, பவர், ஸ்டாமினா இது எல்லாமே கிடைக்கும். ஸோ வெயிட் பேலன்ஸ் வேணும், வெயிட் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அலோவேரா எடுக்கலாம். உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அலோவேரா எடுக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கலாம். அலோவேரா ஈறுகள்ல வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். அலோவேரா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. அதே போல கொழுப்போட அளவுகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களோ இல்லை சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அலோவேரா தாராளமாக கொடுக்கலாம். அலோவேரா எடுக்கிறதுனால தலைமுடி உதிர்வு இல்லை தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதே மாதிரி சருமத்துல ஏற்படக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். அலோவேரா டெய்லி ஒரு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஆம்லா. ஆம்லாங்கிறது முழு நெல்லிக்காய். இந்த முழு நெல்லிக்காயில என்ன அதிகமா இருக்குன்னா விட்டமின் சி நிறைய இருக்கு. ஸோ விட்டமின் சி அப்படின்னால 2 விஷயம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ங்கிறது தேவை. ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன? அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும், அதாவது ஊட்டச்சத்துக்களோட உறிஞ்சு தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது விட்டமின் சி. 2வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. ஆம்லாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடியது. தலைமுடி அடர்த்தி குறைஞ்சு போகிறது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா இள நரை, இந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. சரி, தலை நரைச்சு போச்சு, அதுக்கு இதாக கொடுக்க முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக எதுவும் கிடையாது. தலை நரைச்சு போச்சுன்னா கலர் தான் அடிக்க முடியும், கருப்பாகிறதுக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது. எனது ஆல்ரெடி டெட் செல்ஸ்ல திரும்ப நம்மளால மாற்ற முடியாது. அலோவேரா எடுக்கிறதுனால அப்சார்ப்ஷன் அதிகமாகறதுனால செரிமான சக்தியும் அதிகமாகும். ஆம்லா எடுக்கிறதுனால சர்க்கரையோட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியதுக்காகவும் ஆம்லா எடுத்துட்டு வரலாம். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை ஆம்லால இருக்கு. ஆம்லா எடுக்கிறதுனாலுமே கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ரத்தப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அடிவயிறுல தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ ஆம்லா எடுக்கிறதுனால அந்த கிராம்ஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். பித்தப்பையில சிறுநீர் பையில இருக்கக்கூடிய கல், அந்த கல்லை உடைக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு உண்டு. ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இளமையில் முதுமை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், இது வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லா டெய்லி ஒரு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். ஸோ இது 2வது கேட்டகரி. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்கள். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 4 தூண்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த தூண்கள் ரிலேட்டடாக தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர் இந்த ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால தான் ப்ரிவென்ஷனை கொண்டு வர முடியும். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் இப்போ நம்ம பார்த்த 5 ப்ராடக்ட்ஸ் அந்த முதல் தூணுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அடுத்த கேட்டு நம்ம பார்க்கக்கூடியது கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், கார்டியோ கேர். ஏன் கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ரத்த குழாய்கள் மூலமாக ரத்த ஓட்டம் முழுமையாக இருந்துச்சுன்னா தான் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பத்தை நம்மளால அடைய முடியும். அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்குன்னா இதயம் நல்லா இருக்கணும், ரத்த குழாய்கள் நல்லா இருக்கணும், ரத்தத்தோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இது 3 நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பட் பொதுவாக இதயத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி வரும்? மேலே நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரத்த குழாய் இது நார்மலான ரத்த குழாய். ஸோ இதில் எந்த விதமான அடைப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இதில் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவுல கெட்ட கொழுப்பு அதிகமாகும் போது என்ன ஆகுது? அது ப்ராசஸ் ஆகாம ரத்த குழாய்களுக்குள்ள லைட்டா போய் அப்படி ஒட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா கொழுப்புங்கிறது ஒரு மாதிரி ஒரு பிசுபிசுப்பான தன்மை இருக்கக்கூடியது. இந்த ரத்த குழாய்களுக்குள்ள ஒட்ட ஆரம்பிச்சுச்சுன்னா போக 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 கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரத்த குழாய்களுக்குள்ள முழுமையாக இது ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ ரத்த குழாய்களை கொழுப்பு ஒட்ட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகுது? ரத்த ஓட்டம் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் குறைய குறைய என்ன ஆகுது? இங்க வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹார்ட் என்ன பண்ணுவீங்க, நிறைய வந்து பம்ப் பண்ணி ஆகும் பிளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்துறதுக்காக. எது ஒரு ப்ராப்ளம் ஏற்படலாம். 2வது என்ன சொல்றேன்னா ஹார்டனிங், ரத்த குழாயோட இறுகுத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஸோ ரத்த குழாய்கள் இறுகுத்தன்மை அதிகமாகும் போது ரத்த ஓட்டம் பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால வரக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் தான் முக்கியமாக கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் இருக்கு. கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கரோனரி ஆர்டரி டிசீஸ், அத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ், ட்ராக்கிகார்டியா, பிராடிகார்டியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு. மெயின் காரணம் என்னன்னா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள்ல இந்த கொழுப்புனால ஏற்படக்கூடிய அடைப்புகள். இந்த கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா எஸ், பிளாக்ஸ் ஆயிலுக்கு அது உண்டு. பிளாக்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவோம்? ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பிளாக்ஸ். ஸோ பிளாக்ஸோட முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா ரத்த குழாய்கள்ல கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஸோ கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும் போது ரத்த ஓட்டம் சீராகும். பிளாக்ஸ்ல என்ன அதிகமா இருக்குன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. ஸோ நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான சக்தியும் அதிகமாகும். அதே மாதிரி பிளாக்ஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஹைப்போ என்ன மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் தைராய்டுக்கு பிளாக்ஸ் ஆயில் கொடுக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்பணும்னு நினைக்கிறவங்களும் பிளாக்ஸ் ஆயில் எடுக்கலாம். ஏன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்? நார்ச்சத்து இருந்தாலே பொதுவா வந்து நமக்கு நிறைய சாப்பிட முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாடி வெயிட் கண்ட்ரோல் ஆகும். பிளாக்ஸ் ஆயில் இதுக்குள்ள லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால இது ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நச்சுத்தன்மைகள், நச்சு பொருள்கள் உடம்புல உருவாகாமல் தடுக்க முடியும். அதே போல வயோதிகத்தன்மையை குறைக்கக்கூடிய விஷயம் பிளாக்ஸ்ல இருக்கு. பிளாக்ஸ் எடுக்கிறதுனால புற்றுநோய், கேன்சர் ஏற்படாமல் தடுக்க முடியும். மார்பக புற்றுநோய் இருக்கலாம், இல்ல ப்ராஸ்டேட், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் ஏற்படலாம். ஒவேரியன் கேன்சர் ஒரு கொலோன் கேன்சர், இந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்க முடியும். பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதை தவிர ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 9 இந்த முக்கியமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது பிளாக்ஸ் ஆயில்ல. பிளாக்ஸ் எடுக்கிறதுனால பெண்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், ஸோ பீரியட்ஸ் ரெகுலரா வரல, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குன்னா அவங்களுக்காக பிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெனோபாஸ், ஸோ பெண்கள் வந்து ஒரு 50 வயதை அடையும் பொழுது பீரியட்ஸ் படிப்படியாக நிற்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து படிப்படியாக நிற்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சரோ, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்கள் ஏற்படலாம். ஸோ அந்த ஹார்மோன் பேலன்ஸ் மெனோபாஸ்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிளாக்ஸ் ஆயில். பிளாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல் ஆர்ஜினின்.
ரத்த குழாய்களோட கொழுப்புனால அடைப்பு ஏற்படுறதுனால ஒரு பாதிப்பு நம்ம பார்த்தோம். அதே போல இன்னொரு பாதிப்புனா அந்த ரத்த குழாய்களோட இறுகுத்தன்மை, எலாஸ்டிசிட்டி குறைவா இருக்கும், ஹார்டனிங் அப்படின்னு சொல்றோம். சராசரி ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடும். ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் வந்து குறையும். அதனால என்ன ஆகுது? திரும்ப பிளட் பிரஷர் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ரத்த குழாய்கள் சுருங்க ஆரம்பிச்சுன்னா அதான் என்ன சொல்லுவோம்? வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல் ஆர்ஜின்ங்கிறது ஒரு இயற்கையான ஒரு பொருள். எல் ஆர்ஜினின்ல ரெஸ்விரட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. எல் ஆர்ஜினின் எடுக்கும்பொழுது இது வந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறுது. அதனால ரத்த குழாய்களோட அந்த விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தும். சுருங்கி இருக்கக்கூடிய இந்த ரத்த குழாய்களுக்குள்ளயுமே என்ன ஆகுது? விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது. ரத்த ஓட்டம் சீராகிறதுனால பல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் எல் ஆர்ஜின் எடுக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன், உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஹை பிளட் பிரஷர் இருந்துச்சுன்னா அந்த பிளட் பிரஷர் லெவல்ஸை, ரத்த அழுத்தத்தை, ரத்த கொதிப்பை வந்து திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கரோனரி ஆர்டரி டிசீஸ் இந்த மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதை தடுக்கக்கூடியது எல் ஆர்ஜினின். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அத்லெட்ஸ், பாடி பில்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, இவங்களுக்கு எல் ஆர்ஜினின் கொடுக்கறதுனால அதிக எனர்ஜி, ஸ்டாமினா, அந்த பவர் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். எல் ஆர்ஜினின் எடுக்கிறதுனால வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்ல, வெரிகோஸ் வெயின் அப்படின்னா சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புகள், அந்த சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புகளுக்குள்ளயுமே ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ணக்கூடிய தன்மை எல் ஆர்ஜினின்ல இருக்கு. சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதோட மூளையோட ஃபங்க்ஷன்ஸும் டெவலப் ஆகும். மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாகும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா உடம்புல இருந்து கழிவுகள் சீராக வெளியில போக முடியும். செக்ஷுவல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இந்த மாதிரியான சில செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல் ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும், விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எல் ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் யாருக்கு வேணாலுமே எல் ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல் ஆர்ஜினின் ஒரு பாக்கெட், ஒரே ஒரு சாஷே பாக்கெட் டெய்லி காலையில வெறும் வயிற்றுல ஒரு 200 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கும். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேபி அன்னைக்கு ஏதாவது அவங்க செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நைட்டு எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாம். எல் ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் இது கண்ணாடி டம்ளர்ல பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்ற டம்ளர்ஸ் யூஸ் பண்ணணும் என்ன ஆகும்னா ஜென்ரலாக எல் ஆர்ஜின் ரியாக்ட் ஆகிறதுனால அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறையலாம். கிளாஸ் டம்ளர்ஸ்ல பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து முழுமையாக கிடைக்கும். ஒரு பாக்ஸ்ல 15 பாக்கெட் இருக்கும். டெய்லி ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புல ஒரு விட்டமின் மாதிரியான ஒரு சக்தி, ஒரு எனர்ஜியை வந்து உருவாக்கக்கூடியதான் இந்த கோஎன்சைம் Q10. பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குள்ளயுமே இந்த கோஎன்சைமோட உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு செல்களுக்குள்ளயுமே எனர்ஜியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா பவர் ஹவுஸ். இந்த பவர் ஹவுஸ் இதுல இருந்து உருவாக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம செல்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி. அந்த எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா தான் நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி. இந்த கோஎன்சைம் Q10 இது ஜெனரலாகவே நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகுது. அப்ப ஏன் நம்ம ஒரு ப்ராடக்டா அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கோஎன்சைம் நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆனால் கூட பட் வயது ஏற ஏற இதோட அந்த ப்ரொடக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால பொதுவாக ஒரு 20 வயசுல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி, அந்த பவர், அந்த ஸ்டாமினா அப்படிங்கிறது 40 வயசுல இருக்கிறது இல்லை. 40ல இருக்கிறது 60ல இல்லை, 60ல இருக்கக்கூடியது 80களில் இருக்கிறது இல்லை. அந்த பவர் அண்ட் எனர்ஜியோட சப்ளை இது முழுமையாக நமக்கு கிடைக்கும்னா கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் நமக்கு தேவை. மூளை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூளையோட செல்களுக்கு முக்கியமாக கோஎன்சைம் வேணும். அல்சைமர்ஸ்னா ஞாபக மறதின்னு சொல்லுவோம், பெர்மனன்ட் லாஸ் வராமல் தடுக்க முடியும். பார்க்கின்சன் கை காலெல்லாம் வந்து உதறிக்கிட்டே இருக்கும், அது கொடுக்கலாம். அதே மாதிரி மைக்ரேன், ஹெட்ஏக், தலைவலி, ஒத்த தலைவலின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவலிக்கு வந்து கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கல்லீரல், லிவர் பொறுத்த வரைக்கும் லிவர்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கோஎன்சைம். கணையத்துல புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கோஎன்சைம்.
ஹார்ட் 90% நம்ம ஹார்ட்டுக்கு கோஎன்சைம் தேவை. ஏன்னா ஹார்ட்டோட பம்பிங் என்ன வேணும், ஹார்ட் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கக்கூடியது கோஎன்சைம் Q10. அதே மாதிரி மசில்ஸ், தசைகள் நல்லா ஃபார்ம் ஆகணும். பாடி பில்டிங் பண்றாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்களா, அவங்களுக்கு கோஎன்சைம் கொடுக்குறாங்க, மசில் ஃபார்மேஷன் வந்து நல்லா இருக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது கோஎன்சைம் Q10. அதே மாதிரி விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் கோஎன்சைம் Q10 நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். கோஎன்சைம் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பெஸ்டீஜ் கோகனட் ஆயிலுக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கோகனட் ஆயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஜெனரல் நிறைய பேர் யோசிக்கலாம், கோகனட் ஆயில் தானே, இதுதான் நம்ம வந்து எப்போதுமே பயன்படுத்துறோமே அப்படின்னு நினைக்கலாம். பட் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய அந்த கோகனட் ஆயில்ங்கிறது அது கொப்பரையிலேருந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். பட் வேறஸ் பெஸ்டீஜ் கோகனட் ஆயில் அப்படிங்கிறது வர்ஜின் கோகனட் ஆயில். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, அங்க தேங்காய் எண்ணெயை கொப்பரையிலேருந்து எடுக்கிறாங்க, இங்க தேங்காய் எண்ணெயை முழுசா வளர்ச்சி அடைஞ்ச தேங்காயிலேருந்து டைரக்டா எடுக்கிறாங்க. அதுல ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆயில் எடுப்பாங்க. பட் நம்மளுடைய கோகனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது கோல்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இதுல இருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்னல்னா என்ன, இந்த தேங்காய் அந்த ஒயிட் போர்ஷன் அதுல இருந்து டைரக்டா எண்ணெய் எடுக்கிறதுனால இந்த மாதிரி எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் என்ன சொல்லுவோம்னா வர்ஜின் கோகனட் ஆயில். ஸோ வெஸ்டீஜ் கோகனட் ஆயில் அப்படிங்கிறது இந்த வர்ஜின் கோகனட் ஆயில். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வர்ஜின் கோகனட் ஆயில்ல என்ன இருக்குன்னா ஆல்பா லிப்போயிக் ஆசிட் ALA பிளஸ் MCT மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ். இது ரெண்டும் தான் முக்கியமாக இந்த வெஸ்டீஜ் கோகனட் ஆயில்ல இருக்கு. ஸோ ALA அண்ட் MCT இது ரெண்டுத்தோட அட்வான்டேஜ் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மீடியம் செயின் அப்படிங்கிறதுனால நம்ம உடம்பு ஃபாஸ்டா இதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அதனால்தான் மூளைக்கு, கல்லீரலுக்கு, இதயத்திற்கு இந்த 3 உறுப்புகளுக்கு இன்ஸ்டன்டா அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது கோகனட் ஆயில். பிளஸ் கோகனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது அந்த முழு வளர்ச்சி அடைஞ்ச தேங்காயில இருந்து எடுக்கிறதுனால இதுல கெட்ட கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் கெட்ட கொழுப்புகளை அழிக்கக்கூடிய தன்மை, குறைக்கக்கூடிய தன்மை வெஸ்டீஜ் கோகனட் ஆயில்ல நிறைய இருக்கு. ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு கோகனட் ஆயில் கேப்சூல்ஸ் கொழுப்பை குறைக்கிறதுக்காக நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இதுல விட்டமின் E அண்ட் லாரிக் ஆசிட் இது ரெண்டுமே இருக்கிறதுனால மெயினா தலைமுடி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். அதே போல சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். கோகனட் ஆயில் எடுக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நச்சு பொருள்கள் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகாமல் தடுக்க முடியும். அதே போல ஆன்டி மைக்ரோபியல் கிருமிகள், கெட்ட கிருமிகள் வயிறுல குடல்ல உருவாகாமல் தடுக்கக்கூடியது. கோகனட் ஆயில் செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியது, அதே போல பசியை கண்ட்ரோல் பண்ணும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக கோகனட் ஆயில் கேப்சூல்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த கேட்டகரி பிகாஸ் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஆக போகுது. ஸோ இதோட இன்னைக்கான செஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஸோ அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சப்ளிமெண்ட்னா என்ன, ஒரு சப்ளிமெண்ட்டை எப்படி வந்து பயன்படுத்தணும், நம்ம என்ன மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் சப்ளிமெண்ட்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டா நாளைக்கு வந்து கன்க்ளூடிங் பார்ட் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் எடுத்ததுல யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். சார் குட் மார்னிங், சதீஷ் ஹியர். எஸ் மிஸ்டர் சதீஷ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ் சார். யா, தேங்க்யூ. வாட்ஸ்அப்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமா ரிப்ளை பண்ண ரொம்ப நன்றி. ஓகே, எனக்கு இன்னைக்கு பேசுனதுல இல்லை, ஜென்ரலா சில கொஸ்டின்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கா இது எல்லாருக்குமே தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ கேட்ட எல்லா விஷயமுமே இப்போ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், நீங்க சொல்ல எல்லா விஷயத்திலையும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எல்லாமே நம்ம எல்லாருமே கன்சியூம் பண்ணா நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ பேசிக்கா ஒருத்தர் இப்போ நான் நார்மலா இருக்கேன், எனக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயம்லாம் நம்ம
அப்சர்வ் பண்ணதுல இருந்து கண்டிப்பா உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியும். பிகாஸ் ஆஃப் நம்ம வெளியே சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ பேசிக்கா ஒருத்தர் எதெல்லாம் எடுக்கலாம், இல்ல எல்லாமே சேர்த்து எடுத்தா பரவாயில்லையா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட் சார். அதாவது கிளைமேக்ஸ் நம்ம எப்போதும் முதல்லயே கொண்டு வர முடியாது இல்லையா? ஓகே ஓகே. கிளைமேக்ஸ் அத நாளைக்கு வந்து நான் க்ளோஸ் பண்ணும்போது சரி எல்லா ஓகே கேள்விக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த பதில் கிடைச்சிரும். ஸோ அதனால தான் ஓகே சப்ளிமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்டோம்னா தென் ஃபர்தரா ஃபைனலா நம்ம எப்படி சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற அந்த கைட்லைன்ஸை நான் வந்து கொடுப்பேன். ம் ம் அதனால தான் ஓகே சொல்லி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். பிகாஸ் இப்போ இதை தாண்டி நிறைய டவுட்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நாளைக்கு நான் கன்க்ளூட் பண்ண பிறகு டவுட் இருந்ததுன்னா எஸ் ஃபைன், அதை நம்ம திரும்ப அட்ரஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே யா தேங்க்யூ. ரைட் சார் குட் மார்னிங். பொன்ராஜ் சென்னையிலேருந்து. சொல்லுங்க சார். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டேஜில் கேப்சூல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் எங்கள் அம்மா அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதற்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என் ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில கேப்சூல்ஸ் சொன்னீங்க, சாப்பிட்றதுக்கு அப்புறமா சில சொன்னீங்க. இது ஏதாவது மாற்றி எடுக்கும்போது ஏதாவது நம்ம அதோட எஃபெக்ட் முழுமையாக கிடைக்காம போகுமா, இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது உப உணவு, துணை உணவு அப்படிதான் நம்ம மெயினா சொல்லுவோம். ஸோ இது வந்து மெடிசன்ஸ் இல்லை. ஒரு மெடிசன் எடுக்கணும்னா தான் நம்ம பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பிஃபோர் ஃபுட்டாகவும் எடுக்கலாம், ஆஃப்டர் ஃபுட்டாகவும் எடுக்கலாம், நோ இஷ்யூஸ். என்னன்னா 1 மணி நேரம் கேப். நீங்க எம்டி ஸ்டொமக், இப்போ நிறைய பேருக்கு ஒரு எம்டி ஸ்டொமக் அப்படின்னா ஒரு டவுட் வரும், என்னன்னா காலையில மட்டும்தான் என் வயிறு காலியா இருக்கும், அதுக்கப்புறம் என் வயிறு வந்து ஃபுல் ஆயிடுது அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம என்ன உணவு எடுத்தாலுமே 4 மணி நேரத்துக்கு மேல நம்ம வயிறு காலி தான். அதுதான் எம்டி ஸ்டொமக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது பிஃபோர் ஃபுட் எடுக்கலாம், ஆஃப்டர் ஃபுட் எடுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஓகே ஓகே சார். சார் இன்கேஸ் இப்போ யாருக்காவது இப்போ எம்டி ஸ்டொமக்ல வந்து எடுக்கணும்னு வச்சுங்களேன், இப்போ வந்து கேனோடர்மா இருக்கு, ஓகே கேனோடர்மா இன்னைக்கு நம்ம பார்க்கல, மேபி நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு krill ஆயில் வந்து வித் ஃபுட்டு சொல்றோம், சாப்பிடும்போது சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் சாப்பிட்ட உடனே அந்த கேப்சூலை போடும்போது வயிறு கொஞ்சம் உபுசமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்க பண்ணலாம். இது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மேபி சில பேருக்கு வந்து அந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட அந்த பிசிக்கல் கண்டிஷன் நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சம் கேப் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம், 11:30. அதாவது மக்கள் பிகாஸ் ஜெனரலா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அது என்ன டைம் சொல்லும்போது அந்த டைம்க்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்கினா 11:30, 11 கசம்பெல்லாம் வாங்கினா 11. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிடுங்க, இப்போ இந்த ரெக்கார்டிங் வந்து இந்த லிங்க் வந்து உங்க டீமுக்கு திரும்ப அனுப்பிச்சு விட்டுருங்க. அட்டன் பண்ண முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க இதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தட் நாளைக்கு வந்து புதுசா ஏதோ ஒரு சப்ஜெக்டை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தோணாது. ஸோ ஆல்ரெடி இது கொஞ்சம் கேட்டதுனால அவங்க மைண்ட் செட் வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். எஸ் கோமலவல்லி. ஆமா சார் சொல்லுங்க. சரி, இப்போ என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அது லாஸ்ட் மந்த் தான் ஆச்சு. அவங்களுக்கு வந்து பம்பிங் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த எல்ஆர்ஜின் யூஸ் பண்ணலாமா? எஸ் மேடம், எல்ஆர்ஜின் கொடுக்கலாம், கோஎன்சைம் கொடுக்கலாம். அப்புறம் இந்த கோகோனட் ஆயில் ஒன்று சொல்லியிருக்கீங்க. நுரையீரல் சிறு நுரையீரல் இருக்கு இல்லையா, அதாவது மூளையில நுரையீரல் வந்து இது இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாதிப்பு இருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இது கொடுக்கலாம். எது சொல்றீங்க, மூளையில பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? சிறுமூளையில. ஓகே, அதாவது ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிருக்கு, அதனால அந்த பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடைப்பு இருக்கு. ஓகே. சோ அப்ப நீங்க தாராளமா கோகோனட் ஆயில் கொடுக்கலாம், எல்ஆர்ஜின் கொடுக்கலாம், கோஎன்சைம் Q10 கொடுக்கலாம். சரி, தேங்க் யூ Right. So thank you friends. Hope beginning session வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபைன். ஸோ நாளைக்கு இந்த ரிமைனிங் பார்ட் நம்ம பார்க்கும்பொழுது ஃபைனலா என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஒரு சப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணும், எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாளைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஷார்ப் டைமிங், ஸோ 11 அப்படிங்கிற லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் 11:05 11:10, ஏன்னா நாளைக்கு மீதி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் எப்படி எடுக்கணுங்கிற விஷயங்களை இந்த கன்க்ளூஷன் பார்க்குறது நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 1.5 மணி நேரம் டைம், ஏன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே போனாலுமே நிறைய பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த 1.5 மணி நேரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம ரைட் டைம் ஸ்டார்ட் பண்ணாதான் அதை நான் கவர் பண்ண முடியும்.
பிகாஸ் ஆல்ரெடி லாகின் பண்ணவங்களுக்கு வந்து அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் போனால் அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்டாக இருக்கும். ஸோ பெட்டர் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் ஆல், நாளைக்கு ஷார்ப்பாக 11 o'clock நம்ம லாகின் பண்ணுறோம் அண்ட் 11:10 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ வெல்.